ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணுங்க, பத்திரமா இருங்க எல்லோரும். எனக்கு நேற்றிருந்து ரொம்ப மனசே சரியில்லைங்க. டிக்கி இறந்துட்டானுங்க. எனக்கு அது என்னமோ என் கண்ணு முன்னாடியே புள்ள அடிபட்டு இறந்தான். எனக்கு அது கஷ்டமாக இருக்குதுங்க. என்ன ஆறாவணும் டிக்கி டிக்கின்னு கூப்பிடுவேன். வம்புக்குன்னே கூப்பிடுவேங்க. அவன் மேலே ஓனோன்னே கூப்பிட்டா உடனே ஓடியாருவானுங்க. நம்ம குரல் கொடுத்தோம்னா எனக்கு எப்படியோ. அவன் இந்த வீட்டில் தாங்க குட்டியே ஓட்டானுங்க. குட்டி ஓட்டு அவனை கையில் தூக்கி அவனை வளர்த்தி இன்றைக்கி அந்த பிள்ளைய பறி கொடுத்துட்டேங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் பின்னாடியே ஓடியாருதுங்க. ரோட்டில் வண்டி போச்சுன்னா வண்டிக்கு அப்படியே திடீர்னு நிற்கிறான். இங்கேயே வாங்க கார் வந்துன்னு திடீர்னு பார்த்தா வேகமாக ஓடுறானுங்க. நம்ம எந்நேரம் இவனை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கவும் முடியல. கட்டி வச்சாலும் கத்துதுங்க. குட்டியிலேருந்தே கட்டி வச்சுருந்தோம்னா அதுக்கு பழக்கமாகிருக்கும். நான் எங்கேயும் போகாமல் வீட்லேயே தான் இருக்குது. நான் போனால் தாங்க வெளியில் போனேன்னா பின்னாடியே வருவான். நான் ஏதாவது ஒரு எங்கேயாவது கோயிலுக்கோ இல்லை திருப்பூர் எங்கேயாவது போனேன்னா நான் டைம் எடுத்து அவனுக்கு பிடிச்சி உள்ளேயே வரமாட்டானுங்க. நம்ம புடவை கட்டிட்டேன்னா வீட்டுக்குள்ளே வாசலுக்கே வரமாட்டான். நம்ம பின்னாடியே வரணுங்கிறதுக்காக ரெடியாக நிற்பான். நான் அதுக்கோசரமே சீலை கட்டுறதுக்கு முன்னாடியே போய் அவனுக்கு ஏதாவது பால் ஊற்றி குண்டாவில் ஊற்றி கொண்டு போய் காமிச்சு கூப்பிட்டா வருவானுங்க. அதுவுமே இப்போ அலாட் ஆயிடுச்சு. கூப்பிட்டா வர்றதே கிடையாதுங்க. நம்மளை உள்ளே விட்டு சாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு விவரமாக இருக்கிறான். நான் நேற்று வாருங்க டஜனை பஸ்ஸில் வச்சு விடணும் ஓட்டு நேற்று உட்காந்து சோறுங்கோட திங்காமல் உட்காந்து பிசிறு வெட்டி 4:10 ஆயிடுச்சுங்க. 4:40க்கு பஸ்ஸு வரும். அப்புறம் பீஸெல்லாம் எண்ணி தான் உருவி போட்டு கட்டி வைக்கணும். அப்போ தான் எத்தனை டஜன்னு நான் அந்த அண்ணனுக்கு கணக்கு சொல்லணும். அதனால எல்லாம் எண்ணி உருகி போட்டு 4:25 ஆகி போச்சுங்க. பஸ்ஸு வர்றதுக்கு நேரமாகி போச்சு. எல்லாம் போட்டு மூட்டையை கட்டி கிளம்பலான்னு இவனை கூப்பிட்டா வீட்டுக்குள்ளாரையே வரமாட்டேங்கிறானுங்க. சரி நம்ம வண்டியில் போனோம்னா கொஞ்சம் வேகமாக பையன் போனான்னா கேட்டுக்கிட்ட வந்து ஓடி திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான். எப்பவுமே அப்படித்தான் பண்ணுவான். அப்புறம் இந்த தடவை வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நின்று வச்சுங்க. ஸ்கூட்டி நின்று போனோடனேயுமே பையன் அப்படியே வண்டியை அங்கே நடு ரோட்லேயே நிறுத்தி போட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டானுங்க. இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தான். வர்றதுக்குள்ளார அதில் மூட்டை வைக்க முடியாதுங்க பெரிய வண்டி. அதனால தான் ஸ்கூட்டியில் வச்சு கொண்டு போனோம். அதில் பெட்ரோல் இல்லைங்கிறது தெரியல. நான் அங்கே தான் நின்றுட்டுருக்கிறேன். வண்டிக்கு காவலுக்கு மூட்டையோடு ரோட்லேயே நிற்கிது. கேட்டுக்கிட்ட நிற்கிதுங்க அங்கே மெயின் ரோட்டில். அப்புறம் இவனும் வந்து கம்பி வேலிக்குள்ளே பூந்துட்டு இதுக்குள்ளார தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் டிக்கிங்க. அப்புறம் நான் திடீர்னு பார்த்தேன் அந்த பக்கம் ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் போகுதுன்னு போட்டு அந்த சைடில் கம்பி வேலியில் கீழே பூந்து குறுக்க ஓடிட்டானுங்க. எனக்கு நான் போகாதடா கத்துறேன். இந்தலையும் பஸ்ஸு போகுது. எல்லாம் காலேஜ் ஒரு டைமில் காலேஜ் ஸ்கூலெல்லாம் இந்த இடத்துலையும் போகுது. இப்படி 2 பக்கமும் போகுது. நான் எப்படிங்க போய் அவனை காப்பாற்றிட்டு கண்ணு முன்னாடியே புள்ள அடிபட்டேன். அவன் எப்படி தெரியுங்க, அவன் குழந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு தேங்காய் சரவணுன்னா வந்து பக்கத்தில் உட்காந்துக்குவானுங்க. தேங்காய் சரவி போடுவான் அவனுக்கு. அவன் திம்பா தேங்காய் சரவுனா வந்து உட்காந்துக்கு சப்பாத்தியோ தோசையோ சுட்டோம்னா அடுப்புக்கிட்ட அந்த சமையல் ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு பார்ப்பான். சுட்டு அவனுக்கு சூடாக ஆற வச்சு அவனுக்கு கொடுப்பேன். வாங்கிட்டு வெளியில் கொண்டு போய் அந்த செடி மேலே ஓடித்தான் திம்பானுங்க. தட்டத்தில் குண்டாவில் ஓடி வச்சா திங்க மாட்டான். சுட்டு கொடுத்தோம்னா வாங்கிட்டு போய் அங்கே வச்சு தின்னு போட்டு மறுபடியும் வந்து நிற்பானுங்க. புதன்கிழமையான போண்டா பஜ்ஜி வாங்கினா அவனுக்கு தனியாக பப்ஸு அவனுக்கு கொடுத்துருவேங்க. அதுவும் சாப்பிடுவான். முறுக்கு சாப்பிடு எல்லாம் சாப்பிடுங்க. என் குழந்தையாண்டு அவனை வச்சுருந்தேங்க. நேற்று இருந்து என்னால் அவன் பேரையே சொல்லாமல் இருக்க முடியலைங்க. அப்படி இருக்குது. எத்தனை சாட்சி வீடியோவில் அவன் இருக்கிறான் தெரியுங்களா? அதை கூட எனக்கு பார்க்க மனசு வரலைங்க. என் முன்னாடியேங்க காலேஜ் பஸ்ஸு வருது.
அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டே ஓடிட்டான். ஓடுனவன் அப்படியே ரோட்டுக்கு இருந்தாலும் ஏன் அங்கேயே நின்றுருந்தா பரவாயில்லைங்க. போயிட்டு திருப்பி இப்படி வந்தானுங்க. நான் அவனை வந்து கூப்பிட்டோம்னா தான் எச்சா ஓடுவான், வேகமாக ஓடுவான். நம்ம கூப்பிடாம விட்டா கூட கம்முன்னு நின்றுக்குவான் நின்ன இடத்துலையே. அதனாலேயும் நான் கம்முன்னு அமைதியாக இருக்கிறேன். அவன் அங்கேயே இருக்கட்டும். திடீர்னு என்ன நினச்சானோ இப்படி திரும்பி ஆனால் கசனால எதுவும் ஆகலைங்க. நடுவாண்ட வந்தவன் அப்படி நடுவாண்ட படுத்தான். அப்படியே படுத்திருந்தாலும் அந்த காலேஜ் பஸ்ஸு போகணுன்னு எந்திரிச்சு ஒடியாந்துருக்கலாம் அவன். ஆனால் அவன் கீழே உட்காந்தோன்னே எந்திரிச்சோன்னையுமே அந்த ஒன்றுமே இல்லைங்க. வெளியில் ஒரு காயம் கிடையாது அவனுக்கு. இந்த இடத்துல பட்டுன்னு அடிச்சுன்னு ரோட்லேயே அவனை எனக்கு அப்படியே படன்னு ஆயிடுச்சுங்க. அவனை பார்க்கும்போது இந்த குழந்த ரோட்டில் அப்படி அவனை போய் எடுக்க கூட முடியலைங்க. இப்போ வண்டியே நிறுத்த மாட்டேங்கிறானுங்க. அந்த காலேஜ் பஸ்ஸுக்காரன் அடித்து போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானுங்க. சின்ன பையன் வெறி தான் அவன் தான் போய் ரோட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கேட்டுக்கிட்ட வச்சு பார்த்தோம். அப்போ கொஞ்சம் உயிர் இருந்தது. இங்கே பக்கத்தில் மாட்டாஸ்பத்திரிங்க. ஆனால் அங்கெல்லாம் எங்கேங்க மாட்டாஸ்பத்திரியிலெல்லாம் டாக்டராக இருக்கிறாங்க. டாக்டரே இருக்கிறது இல்லைங்க. டாக்டர் இருக்கிறாங்க, போட்டிருக்குறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து போட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இல்லைன்னா தனியாக கிளினிக் வச்சுருப்பாங்களான்னு என்னன்னு தெரியல. டாக்டர் முழு நேரம் அங்கே ஆஸ்பத்திரியிலேயே இருக்கிறது இல்லைங்க. காலையில் நேரம் போனால் தான் பார்க்க முடியும். இங்கே வேறு மாட்டு ஆஸ்பத்திரி மாதிரி விலங்குகள் ஆஸ்பத்திரியெல்லாம் இங்கே தனியார் ஆஸ்பத்திரிங்க கூட எதுவும் கிடையாதுங்க. ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்களே வீட்டுக்கு வந்து ஊசி போடுறது. அன்றைக்கி ஒரு வெறி நாய் கடிச்சு போடுச்சுன்னு உனக்கு 5 ஊசி போட்டேங்க நான். ஒரு ஊசி 250 ரூபாயும் 300 ரூபாயும் 5 ஊசி போட்டு அவனை காப்பாற்றி வச்சேன் நான். எங்கே பார்த்தாலும் எனக்கு அவனை பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க. என்ன டிக்கி நைட்டு 11 மணி ஆனால் கூட வீட்டுக்குள்ளாரையே வர மாட்டானுங்க. கேட்டு நீக்கி வச்சு உட்காந்துருக்க முடியாதுன்னு கூட கேட்டை சாத்தி வச்சோம்னா தான் வந்து கேட்டுக்கிட்டு நிற்பான். நைட்டு 11 ஆனாலும் 12 ஆனாலும் அவனுக்கு கதவு நீக்கி வச்சுருந்து அவன் உள்ளே வந்தோடனே தான் கதை சாத்திட்டு படுப்போம். எங்காவது போயிட்டு வந்தாலும் நேரமானாலும் வந்தோடனே அவனுக்கு சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிட வச்சுட்டு தான் போய் படுப்பேன். எனக்கு என்னமோ நேற்றுலேருந்து ஒன்றுமே முடியலைங்க. கஷ்டமாக இருந்தது. அதனாலேயே நைட்டு என்னால் வீடியோங்கூட பேச முடியல. அவனை நினைக்க எனக்கு அப்படியே உடம்புல இந்த கைகாலெல்லாம் இழுத்து பிடிக்குதுங்க. அந்த கவலைப்பட்டு ஒரு அதை கண்ணில் பார்த்துட்டாங்க அவனை அடிபட்டதை. எனக்கு நாய்க்கு ராசியே இல்லைங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். நான் ஆசையாக தான் அதை வளர்த்துறேன். எல்லாத்துக்கு மாதிரி அது ஒரு நாய் அப்படின்னு சொல்லி நான் வளர்த்துறது கிடையாது. ஒரு புள்ள மாதிரி தான் அதை தூக்கி அதுக்கு இவங்க அப்பா கூட அடிப்பாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துருக்குதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வருவான். அந்த ரூமுக்கு போவான், கிச்சனுக்கு வருவான், இந்த ரூமுக்கு போவான். அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். யாரும் வந்தவங்க ஊரே சொல்லுவாங்க, நாயை வீட்டுக்குள்ளே விடாதீங்க. நாயாக நினைக்கிறீங்க, நான் அவனை என் பிள்ளையாட்ட வளர்த்துறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கஷ்டம் வந்தால் வந்துட்டு போகுது. அது உள்ளே இருந்தால் என்ன, நம்ம வீட்டோட தானே வளருது. அது எங்கே போய் சுற்றிட்டு வருது? எங்கேயும் போகிறதில்ல. நான் போகணுன்னா தாங்க பின்னாடியே வர்றது. நான் போகலின்னா இவங்கெல்லாம் போனாங்கன்னா அந்த அபி கார்டன் கட்டியிருக்குது பார்த்தீங்களா, ஆர்ச்சு, அது வரைக்கும் போவான். அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான். நான் அங்கே நிற்காமல் நான் அந்த வண்டி நின்றுவானோன்னையுமே நான் திருப்பி வீட்டுக்கு வந்திருந்தேன்னா அவன் என் கூடயே வந்திருப்பானுங்க வீட்டுக்கு. நான் அங்கே நின்றுட்டு இருந்த முடிதான் இவன் ரோட்டில் போகிறவங்க வரவங்க அந்த பிள்ளைங்களையெல்லாம் பார்த்துன்னு ஓடுறான். அதுக்கு என்னங்க தெரியும்? என்னை திட்டுறாங்க எல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில். நீ தைக்கிறேன்னு சொல்லி நாய் போயிடுச்சு அநியாயமா. நீ தைக்கவே வேண்டாம், நீ தைச்சி என்னத்தை பண்ண போகிற அப்படின்னு ரோட்லேயே பசங்க திட்டுறாங்க. சும்மா டஜனை வச்சுவிடுன்னு எங்ககிட்ட சண்டை கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறேன்.
என்னங்க வந்துட்டு என்னால் தூக்கிட்டு போக முடியாது, எனக்கு வண்டியும் ஓட்டி பழகுனா அதோட விட்டுட்டேன். அது நல்லா ஓட்டி பழகி இருக்கணுங்க. எங்கள் வீட்டிலையே வண்டி மேலே ஏற்றும்போது சைடில் மரத்தில் கொண்டு போய் விட்டுட்டேங்க. அதுலேருந்து பயந்துக்கிட்டு ஓட்டவே இல்லை. இவங்களுக்கு இருக்கும்போது தான் நான் டஜனை கொண்டு போய் வச்சு விட முடியும். எனக்கே கட்டி வச்சுட்டு போயிருக்கலாமா, பஸ்ஸு போயிரும்னு ஓட்ட அவசரத்தில் நான் போயிடணுங்க. நம்ம எப்பவுமே ஒடியாந்தாலும் வண்டியில் போகிற மாதிரி இருந்தால் நான் டக்குன்னு கிளம்பிடுவேங்க. நடந்து போகிற மாதிரி இருந்தால் தான் இவனை உள்ள விட்டு சாத்திட்டு போவேன். நான் இந்த அந்த 2 நாளைக்கு முன்னாடி டஜன் வைக்கும்போது நான் ஏற்கனவே மூட்டை கட்டி வச்சுருந்தேங்க டஜனு. அதனால அதை அங்கேயே கட்டி போட்டேன். நான் டைம் இருந்தது. 4:25 ஆயிடுச்சு. 4:35க்குள்ளார வருங்க. இல்லைன்னா 4:30லேருந்து 4:40க்குள்ளே எப்போ வேணாலும் பஸ்ஸு வரும். அதனால் நான் சீக்கிரமாக கொண்டு போனோம்னா பஸ்ஸில் வச்சு விடணுமே அப்படின்னு சொல்லி எங்கேயாவது உட்காந்து காலையிலேருந்து பிசிறு வெட்டி, யாரும் எனக்கு வெட்டியும் கொடுக்குறது இல்லைங்க. இவங்கெல்லாம் வீட்டில் தான் பெரியவனுந்தேன். கொஞ்சம் வெட்டி கொடுத்துருந்தா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருக்கு. நான் ஒரு ஆள் வெட்டுறது 2 பேர் உட்காந்து வெட்டினோம்னா முடிஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. நான் இவனுக்கு பிடிச்சி கொண்டாந்து எப்படியாவது கட்டி வச்சுட்டு நான் வந்திருப்பேன். பஸ்ஸு விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது? இவன் சும்மா கைக்கே சிக்க மாட்டானுங்க. கைக்கே சிக்க மாட்டான். வாடா தம்பின்னு கூப்பிட்டோம்னா வரவே மாட்டான். தூரமாக நின்று பார்ப்பான். நம்ம பக்கத்தில் நம்ம நடந்து போய் பிடிக்கலான்னு போனோம்னா அவன் ஓடுவான், குடுன்னு ஓடுவான். அப்புறம் எப்படி நான் என்ன வந்துட்டேன்? எனக்கே குற்ற உணர்வாக இருக்குது. அவனை கட்டி வச்சுட்டு போயிருக்கலாமா, இல்லை நேற்று டஜன் அப்படின்னு இவனை அடிபட்டோன்னே நான் எப்படிங்க டஜனை கொண்டு போய் வைக்கிறத யோசிக்க முடியும்? வைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் கொண்டு போய் வச்சேன் டஜன். அடிபட்டோன்னே கொண்டாந்து பையன் இங்கே கொண்டாந்து வீட்டு வாசலில் படுக்க வச்சுட்டு போயிட்டான். நைட்டு 9, 8, 8:30 வரையில் ஒருத்தருமே இல்லை. அந்த குட்டியை பார்க்க எனக்கு அப்படியே எப்படி இருக்குங்க. நம்ம முன்னாடி ஓடி எங்காவது போயிட்டு வந்தோம்னா அப்படி தாவுவான் குழந்தையாட்டம். ஒரு 5 நிமிஷம் நான் போயிட்டு வர்றதுக்கு வெளியில் இப்போ டஜன் வைக்கிறதுக்குன்னு வைங்க, போயிட்டு வந்தோடனையும் பார்த்தா ரொம்ப நாள் பார்க்காதவனாட்ட வந்து தொத்துவான். ஐயோ, எனக்கு இன்னொரு நாய் அப்படித்தாங்க, மேடின்னு ஒரு பேர் வச்சு ஒரு வெள்ளை நாய் ஒன்று வளர்த்திக்கிட்டு இருந்தேன். அதுவும் அப்படித்தாங்க அடிபட்டு இறந்துருச்சு. எனக்கே தெரியாது அது எப்போ வெளியில் போச்சுன்னு. அப்போல்லாம் கேட்டு இல்லை, வெளியில் போயிருக்குது. நம்ம இறந்து போனாங்க முதல்ல ஒரு டிக்கி, அந்த டிக்கியும் அதுவும் தான் இருந்துச்சு. அப்போ அவன் அந்த இறந்து போனான் பாருங்க, பெரிய டிக்கி. அவன் எப்பவுமே ஜாக்கிரதையாக தான் போவான். அவனும் போவான், ரோட்டுக்கு போயிட்டு வருவான். நான் பஸ் ஏற போனேன் பின்னாடியே வருவான். பஸ் ஏறணுன்னு தான் வீட்டுக்கு வருவான். யாரையும் சொல்ல பண்ண மாட்டான், குறுக்கு மறுக்க ஓட மாட்டான். ஓரமாக போயிட்டு ஓரமாக வருவான் அந்த நாய்க்குட்டி. அதனால் அவன் நான் போனோன்னா என் பின்னாடியே வருவான். நான் பஸ் ஏறுற வரைக்கும் அங்கேயே எங்கிட்டயே உட்காந்துருப்பானுங்க. நான் பஸ் ஏறணுன்னு வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே இருக்கிறவங்களே கேட்பாங்க, நீங்கள் பஸ் ஏறி போகணுன்னு இங்கே நாய் வீட்டுக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு. அதுவும் அப்படித்தான் அடிபட்டு இறந்து என் பையன் எங்கேயோ போயிட்டு வரும்போது ரோட்டில் நம்ம நாய்க்குட்டி அடிபட்டு செத்து கிடக்குதுமா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து உனி நாயே வளர்த்த மாட்டாங்க. இதுக்கு நான் ஒரு நாய் காசு கொடுத்தெல்லாம் நான் வாங்கவே இல்லைங்க. அதாக வரும், வந்துச்சுன்னா நான் வளர்த்துவேன். யாராவது ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க நாய்க்குட்டியை, அதை பார்த்தோன்னா தூக்கிட்டு வந்து நான் வளர்த்துவேன். ஆனால் அது எங்கோட கடைசி வரைக்கும் இருக்கிறதே இல்லைங்க. இனிமேல் எந்த நாயை நான் ரோட்டில் பார்த்தாலும் நான் வளர்த்த மாட்டேங்க. என்னால் முடிஞ்ச ஒரு வயசு சோறு அதுக்கு வாங்கி வச்சு வைப்பேன், பிஸ்கட் வாங்கி அதோடு வச்சுக்குவேன். நாய்க்கு எனக்கு ராசி கிடையாதுங்க. இன்னொரு நாய் இங்கே அதுக்கு ஒன்று மேடி, இன்னொரு பேர் என்னமோ பேர் டாமி எல்லாம், அவன் பேர் எனக்கு மறந்து வச்சே. அது இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே காலையிலேருந்து நான் நைட்டெல்லாம் தொலாவி பார்த்துட்டு வந்துட்டேங்க. பார்த்தா அடுத்த நாள் அவங்க வீட்டு முன்னாடி வாயில் ரத்தம் செத்து கிடந்தேன் நாய்க்குட்டி. அவங்க வீட்டுக்கு பின்னாடி
நான் அங்கெல்லாம் போய் என்னத்தை பார்க்குறேங்க. அப்புறமா அங்கே என்னமோ வெள்ளையாக தெரியுதுன்னு போய் பார்க்குறேன், நாய் செத்து கிடந்தது. இப்படியே ஒவ்வொரு நாய் பலி கொடுத்து எனக்கு இனி என்கிட்ட வரவே வேண்டாம், நாயே வர வேண்டாம். ஏன்னா அது எங்கிட்ட வந்ததுன்னா அது உயிரோடையே இருக்கிறது இல்லை. எனக்கு பாசம் காமிச்சு நான் வளர்த்திட்டு நானுங்க இஷ்டப்படுறேன், நாய்க்குட்டியிலும் உயிரை விட்டுருது. எனக்கு பயம். அது எந்த நாய் வந்தாலும் நம்மக்கிட்ட நிலச்சி நிற்க மாட்டேங்குது. அதுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்து 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 நாய் வளர்த்து இன்னைக்கு டிக்கியும் போயிட்டான். எனக்கு பூனைக்குட்டி போட்டிருக்க முடியாது, அந்த குட்டியில் பார்க்க முடியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு விட ஒரு ஆறுதலாக இருக்குதுங்க. நம்ம மியாவோட குழந்தைகளும் உண்மையாங்க. எனக்கு ஒரு கஷ்டம்னா என் பிள்ளைங்ககிட்ட போய் சொல்லி அழுதா கூட காதில் வாங்க மாட்டேங்க, நீ திட்டுவாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லை, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவங்கிட்ட உட்காந்து நான் பேசுவேங்க டிக்கி. அது பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்கும். பூ பறிக்கிறதுக்கு போகணும்லங்க இங்கே பக்கத்தில். பொறிக்க போனோன்னா டிக்கி அவன் என் பக்கத்துலேயே அங்கேயே உட்காந்துருப்பானுங்க. நான் பூ பறிச்சிட்டு வர வரையில் ஒரு செருப்புன்னு போட்டு துண்டை எடுத்து மேலே ஓட்டணுன்னா எங்கேயோ ஓராங்க அப்படின்னு சொல்லி சாணி எடுக்க போனான் வருவான். எல்லாத்துக்குமே அவன் கூடையே இருந்தாங்க. எனக்கு ஒரு பிள்ளைங்க அவன். எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க அவனை நினச்சேன். நான் வீடியோ கூட எடுக்கலைங்க. அவன் அடிவெட்டு படுத்துருந்து இறந்துருக்குறான். அதை வீடியோ எடுத்து போட்டு எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நான் எடுக்கலை. எடுக்கிறது இங்கே தான் 4 மணி நேரம் படுத்திருந்தானுங்க. அப்புறம் 4:30க்கு அடி ஓட்டது. 4:30லேருந்து 8:30 வரையில் இங்கே தான் படுத்திருந்தான். ஒன்னே கால் வயசு ஆகுதுங்க அவனுக்கு. நாயே நீ வளர்த்த மாட்டேங்க, அவ்வளோதாங்க. நான் டிக்கியோடு முடிஞ்சது. நீ நாய் வளர்த்துற ஆசையே எனக்கு போச்சு. என்னோட ஆசைக்காக நான் ராசி இல்லாதவன். என்கிட்ட அது உயிரை விடுறதுக்கு அது எங்கேயோ தீபாவளி அப்போ இவன் காணாமல் போனப்போ கூட அப்படியே போயிருந்தா கூட எங்கேயோ இருக்க உயிரோடு நல்லா இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். திருப்பி வந்தது. இப்போ வரைக்கும் ஒரு பட்டாசு சத்தம் எங்கேயாவது பட்டாசு வெடிச்சாங்கன்னா வீட்டுக்குள்ளே படுத்து ஒரு ஓரமாக போய் நான் பதுங்கிக்குவானுங்க. அப்படி பயந்த குழந்த. அத்தை சோட்டு பஸ்ஸு அடிச்சு என் குழந்தை எப்படி பயந்துருக்கு. ஓகேங்க, அதுதான் சரி வீடியோவே போடலைங்களா, சரி சொல்லலான்னு. எனக்கு மனசு சரியில்லை நேற்று சாப்பிடவும் முடியல. ஆனால் இவங்களுக்கெல்லாம் செஞ்சு தானே கொடுத்தாங்கன்னு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மனசு சரியில்லை. கம்முன்னு போய் படுத்துக்கிட்டேன். நேற்று தைக்கிறது கூட எதுவுமே எடுத்து வெட்டவும் இல்லை, தைக்கவும் இல்லை. மூட்டையை கொண்டாந்து வச்சோம், டிக்கி கொண்டாந்து இங்கே ஓட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. நான் போய் படுத்துட்டேன் கம்முன்னு. அப்புறம் இப்போ சரி சொல்லலாம் அப்படின்னுங்க. அவன் வீடியோலாம் இருக்குது பாருங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட அவனும் வீடியோவில் நின்றுட்டுருப்பான். ஓகேங்க, பாய்ங்க.